ஜெயக்குமார் சொல்றார் பேட்டியில நாடகம் ஆடினார். நல்லா சாப்பிட்டோம். 4 மணி நேரம் 10 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 2.25 மணி வரல உட்கார்ந்து சிரிச்சுட்டு நாடகம் ஆடினார்னா, நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஜெயக்குமார் கேட்கிறேன், நாங்கள் ஆடியது நாடகம் என்று சொன்னால் நீ வில்லன் வேஷம் போட்டியா காமெடியின் வேஷம் போட்டியாங்க? மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? பத்திரிகாரன் கேட்கணும் இல்ல? 4 மணி நேரம் இந்த டிராமாவில் நீ தானே உட்கார்ந்து இல்ல? நீ நடித்தது வில்லன் வேடமா அல்லது காமெடியின் வேடமா? ஆக நம்ம மீது இந்த குறையை அவங்களால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு இந்த வரையறையாலே எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை சூர்யா சுட்டிக்காட்டினார். அதை விட பெரிய ஆபத்து சுந்தர் சொன்னதை போல நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. இதுதான் பெண்கள் புரிஞ்சுக்கணும். ஹிந்தி படிச்சா என்ன அப்படின்னு நாம சொல்றோம். ஆனால் அந்த என்டிபி என்று சொல்லப்படுகிற நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்ன தெரியுமா? 3ஆம் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம் வைப்பான். அது பாஸ் பண்ணாதான் நீ 4ஆம் கிளாஸ் போக முடியும். இல்லைன்னா பாதிலே மாணவிக்கு போக வேண்டியதுதான். அடுத்து 5ஆம் கிளாஸ்ல ஒரு வைப்பான். அதுல பாஸ் பண்ண முடியலன்னா போக வேண்டியதுதான். அடுத்து 8வது ஒன்று வைப்பான். அதையும் பாஸ் பண்ணணும். இதையும் பாஸ் பண்ணி போனாதான் எஸ்எஸ்எல்சி போக முடியும். அதையும் பாஸ் பண்ணாதான் காலேஜுக்கு போக முடியும். உதாரணத்துக்கு சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. நாங்கெல்லாம் எஸ்எல்சி படிக்கிற போது 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். 1964 நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இஎஸ்எல்சின்னு ஒரு கிளாஸ் இருக்கும். 8ஆம் வகுப்பு. இது பெண்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த 8ஆம் வகுப்புல மார்ச் மாசம் ஒரு எக்ஸாம் நடக்கும். 6 சப்ஜெக்ட், 6 பாடம். அதுல ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனாலும் அக்டோபர் மாசம் எழுதணும். அந்த 6 பாடத்துல கணக்குல ஃபெயில் ஆகிருப்பான். ஒரு முதல் தேர்வுல, 2வது தேர்வுல இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிருப்பான். 3வது வாட்டி எழுதணும். அந்த 3வது வாட்டி எழுதுகிற போது சோசியல் சர்வீஸ்ல லெவலத்துல ஃபெயில் ஆகும். சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுல ஃபெயில் ஆகிடுவான். ஆக இந்த 3 வாட்டி ஃபெயில் ஆகிட்டா அவர் மூட்டையை கட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அதே மாதிரி எஸ்எல்சி நாங்க படிக்கிற போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எவனோ சினிமாக்காரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சா போய் அவன் விசில் அடிக்கிறானுங்களே. பிஏ எம்ஏன்னு படிச்சுட்டு அந்த பிஏ எம்ஏன்ற பட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது?